வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் இன்றைக்கி. அதுக்கு என்னென்னா ஒரு முட்டை மாஸ் பண்ண போகிறோங்க. இது மதுரை ஸ்டைலில் இந்த முட்டை மாஸ் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். அதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜீரக பவுடர், மஞ்சள் பவுடர், ரெட் சில்லி, மிளகு பவுடர் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் புதினாவும் வேணும், மல்லியும் வேணும், கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கோம். இது நான் பண்ணுறது 2 பேருக்கு பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேங்க, இப்போ தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும்தாங்க, வேறு எதுவும் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க, இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சு எல்லா மசாலா பொருளும் போட்டுடலாம். மசாலா பொடி போட்டுட்டு அந்த ஒரே ஒரு தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுட்டு தாங்க நம்ம அந்த முட்டை மாஸ்க்கு நல்லா மாஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்துடுச்சு. அந்த வறுத்து வச்சுருக்க மசாலா போட்டிருக்கோம், புதினா, மிளகு பொடி, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கோம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. மேலே முட்டையும் போட்டாச்சு. இப்போ நல்லாவே மாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லாவே மாஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான மதுரை முட்டை மாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.